நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். குறிப்புகள் முதல்ல நம்ம இருதயத்தை தொடணும். भाई मनी कह रहे हैं आज की प्रार्थना में थी पास्टर जी वो भी यीशु मसीह के बारे में 3 कहा ना ऐसा छू लिया यीशु பற்றி இயேசு ஏன் கலங்கினார் 3 காரியம் சொன்னீங்க பாருங்க ரொம்ப நடந்து பாஸ்டர் அப்படினாங்க. அதான் மேய்ப்பன் ஒரு மோசையா இருக்கட்டும் ஆண்டவராக இயேசு கூட அவர் பணிவிடக்காரனா மாறிட்டாரு. यीशु मसीह भी काम लेने वाला नहीं लेकिन काम करने वाला बन गया. வேலை வாங்குறவரா இல்ல வேலை செய்யறா வந்துட்டார், ஊழியம் செய்யறா வந்துட்டாரு. இந்த வாரத்தை சபையில கூட்டினா சபை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? Every Wednesday Jesus meets you program at 7:30 p.m. only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். இப்படி வேணும். அதுக்கு எந்த வசனம் எடுத்தாலும் ஒரே ஸ்டடியில உள்ள பேர் தாங்க. போஷிப்பு எங்க கிடைக்கும்? कलिसिया में बेड़ों को चराई चाहिए. இன்றைக்கு ஜனங்கள் வர்றாங்களே அவங்களுக்கு என்ன போஷிப்பகத்தை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். அதான் அப்புறம் தான் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதுவும் எப்போ தெரியுமா? அவன் உடஞ்சி நொறுங்கி துக்கப்பட்டு ஆண்டவரே நான் அன்பு கூறுறேன்ப்பா உமக்கு தெரியாதாப்பா எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. मन टूट गया उसका. तीसरा बार पूछा तो मन टूट गया. प्रभु तो सबको जानता है भैया, ये सबको जानता है मैं कैसे प्रेम करता ये भी जानता है. எல்லாவற்றையும் அறிவீர். மூன்றாவது தடவை கேட்ட உடனே அந்த 17 வசனம் போடுங்க 17 வசனத்துல அவன் துக்கம் அடைந்து உடைந்த உள்ளத்தோடு கூட அவன் துக்கப்பட்டு என்னப்பா திரும்ப திரும்ப கேட்டீங்களே நாம நேசிக்கிறேனா இல்லையான்னு बार बार पूछ रहा है प्यार क्या. அந்த உடைந்த உள்ளத்தோடு இருக்கும்போது தான் ஒரு மேய்ப்பனா மாற முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மோன்சையாவை நான் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவேன். டிஜே சார் மாதிரி அதே போல் வசனத்தை சொல்லும் பொழுது ஆத்மாவோட பேசும்போது கண்களத்தினால கண்ணீர் வந்துடுதே. அந்த உடைந்த உள்ளத்தோடு கூட இன்றைக்கி நம்ம சபையின் மேய்ப்பர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மேய்ப்பர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் சொல்கிற குறிப்பு 3 குறிப்பு தான். ஆனால் எத்தனை பேரை தூக்கி எடுக்குது தெரியுமா? உற்சாகப்படுத்துக்கிறது. முடிஞ்சபத்தில் முடித்த உடனே மணிபிரதர் வந்தாங்க. ஐயா அன்னைக்கு ஜப்புக்கு முனையில் தொட்டுச்சு பாஸ்டரே அப்படின்னாங்க. ஆமாம் என்னையை தொட்டதுனால தான் நான் அந்த குறிப்பு கொண்டு வந்தேன் அப்படின்னு. குறிப்புகள் முதல்ல நம்ம இருதயத்தை தொடணும். भाई मनी कह रहे हैं आज की प्रार्थना में थी पास्टर जी वो भी यीशु मसीह के बारे में 3 कहा ना ऐसा छू लिया यीशु பற்றி இயேசு ஏன் கலங்கினார் 3 காரியம் சொன்னீங்க பாருங்க ரொம்ப நடந்து பாஸ்டர் அப்படின்னாங்க. அதான் மேய்ப்பன். இப்போ இந்த 3 ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம சபையில் எந்த ஊழியமும் அர்ப்பணம் நினைக்கக்கூடாது. சீக்கிரம் முழங்கப்படுவோம், ஜோம் பண்ணுவோம். உங்களுக்கு தாங்க டைமு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வேகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கணும் டைம் இருக்குது. ஆன்லைனில் ஜெபிக்கனாலும் ஜெபிக்கலாம். ஆன்லைன் பிரார்த்தனா कर सकते हैं. ஆண்டவரே ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை காவல் காப்பாயாக, ஆடுகளை போஷிப்பாயாக, மேய்ப்பாயாக. பாஸ்டர் எல்லாருக்கும் அந்த பாரம் வரணும். ஒவ்வொரு நாளும் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அன்றைக்கி முடிஞ்ச வரை சொன்னாங்கல்ல, டெல்சி சொன்னாங்கல்ல, எவ்வளோ பிள்ளைகள் காணாமல் போயிடறாங்க. சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண்களை கடத்திட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு நேரம் இன்பம் வேணும் அவ்வளோதான். அப்புறம் அதை கொன்று அதை எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுவான், வேண்டியதெல்லாம் எடுத்துருவான். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சீரழிக்கணும், அப்புறம் அதில் கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும். ஒரு ஹார்ட் எடுத்து கொடுத்தாலே எத்தனை லட்சம் கிடைக்கும். 2 கிட்னி, அப்புறம் என்னது நுரையீரல், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் செய்தி கேட்கும்போது நீங்கள் நம்ம தான் காவல்காரன் சபைக்கு. ஒன்று சிறு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். சிறு பிள்ளை ஊழியத்தை உற்சாகப்படுத்தணும். அண்ணாக்களை சண்டே ஸ்கூலில் ஒவ்வொருத்தரும் உற்சாகமாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டுறாங்களோ வாங்கிட்டு கொண்டுருவாங்க. அந்த உற்சாகம் வரணும். பிள்ளைகளை முதலாவது நீ பாருப்பா, ஆட்டுக்குட்டியில் மேய்ப்பா. சபையில் எல்லாருமே நேற்றும் சில பேர் வேலை பார்த்தாங்க, மற்ற எல்லாருமே சாப்பிடணும், கை கழுவணும், வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். இல்லை எல்லாருமே சபையின் காவல்காரனாக மாறணும். ஒரு மோசையா இருக்கட்டும் ஆண்டவராக இயேசு கூட அவர் பணிவிடக்காரனாக மாறிட்டார். यीशु मसीह भी काम लेने वाला नहीं लेकिन काम करने वाला बन गया.
வேலை வாங்குறா இல்லை, வேலை செய்கிறா வந்துட்டார், ஊழியம் செய்கிறா வந்துட்டார். இந்த வாரத்தை சபையில் கூட்டுனா சபை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஒரு பாட்டியம்மா ஏன் இப்படி ஏறுறாங்களா, வாங்க பாட்டியம்மா என் தோள் மேலே கை வச்சுடுங்க, நான் உங்களை மேலே கொண்டு வரேன். அதாம்மா பணிவிடைய ஊழியம். கீழே இருக்கும்போது அதை விட பயப்படுவாங்க. சுவிசேஷம் சொல்கிறாங்களே, அப்படி யாராவது அதான் பணிவிடைய ஊழியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது. சபையின் காவல் காக்குதுன்னா கண்ணு எல்லா பக்கம் இருக்கணும். கலிஷாமே ஹர் ஜகமே ஹாங்கிறேன்னா சாயே. மூன்றாவது, ஆடுகளை மேய்ப்பாயாகப்பா, ஆடுகளை போஷிப்பா. அதிகாலையில் இவ்வளோ வார்த்தைகள் வருத தேவ பிள்ளைகள் மூலமாக ஒவ்வொருவரும் போஷிக்கப்படுகிறாங்களே. சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 2:7, 1 Thessalonians 2:7, 1 Thessalonians 2:7 में உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. जिस तरह माता अपने बालकों का पालन पोषण करती है, वैसे हमने भी तुम्हारे बीच में रहकर कोमलता दिखाई है. कोमलता சொல்லுங்க, பட்சம் சொல்லுங்க, பட்சம் காட்டுங்க. நீ வேற ஒன்றும் செய்யட்டாலும் இன்னிலேருந்து ஒவ்வொரு நாளும் சிறுவர் ஒழித்துக்காக ஜெபிங்க. இந்த சிறு பிள்ளைகள் தான் அதிகமாக கடத்தப்படுறாங்க, அதிகமாக கொல்லப்படுறாங்க. छोटे बच्चे अपहरण किए जाते हैं, हत्या किए जाते हैं. நம்ம ஒரு பட்சமான தாயாக இருப்போம். சொல்லுங்க, பட்சம். பால் கொடுக்குற அம்மா பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறா. கோபம் இருந்தாலும் கோபம் நேரத்தில் பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டா. கோபத்தெல்லாம் மூஞ்சி விட கழுவிட்டு வந்து அந்த பட்சம். இரண்டாவது பணிவிடை. எபிரேயர் 3:5 சொல்லப்பட போதில், எபிரேயர் 3:5, இப்ரானியர் 3:5 இப்ரூஸ் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக அவன் சாட்சியாக இருக்கிறான். மூசை பணிவிடைக்காரனை அவருடைய வீட்டில் எங்கே உண்மையாக இருந்தான். மூசா विश्वास योग्य रहा, सारे घर में सेवक की नाई, सारे घर வீட்டில் எங்கும் சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரம் வாசல்ல இருந்து மகாபரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் அவன் தான் எல்லாம் கவனிக்கிறான். मिलाप वाले तंबू में द्वार से लेकर अंदर तक सब देखभाल करना है. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இங்கே வைனே பாருங்க. ஆரோனுடைய பிள்ளைகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணப்படுறாங்க. அந்த பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை என்ன மார்பகம் மோசைக்கு, மற்ற எல்லாம் அவங்க அங்கேயே சாப்பிடணும். அந்த மாம்சம் ஃபுல்லாக அவங்க சாப்பிட்டாகணும். तो आरोन और उसके बच्चे परमेश्वर की सेवा के लिए प्रतिष्ठा की जाते हैं. उसे प्रतिष्ठा के एक बकरे को काटते हैं और उसको मांस को याजक लोग उसके बच्चे लोग वहीं खाना है, मिलाप बाहर जाने का नहीं. ஆனால் அங்கே 2 பேர் செத்துட்டாங்க. ஆரோனுக்கு 2 बेटे मर गए. வசனம் சொல்லுது, மோசே வந்து தியாடி பார்த்தானா ஆடு எங்கே இருக்குன்னு. அதை சாப்பிடாம எரிச்சிட்டீங்களா பாவிகளா அப்படிங்கிற கோபம் பாருங்க என்ன மாதிரி வருது. ஹலோ, தீயில போய் கம்பு தள்ளிட்டு போட்டு எட்டி பார்ப்பானா எவனாது? அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கார் பாருங்க அவர். அந்த லேவி 10ஆம் அதிகாரமா அவன் போய் அங்கே போய் தேடி பார்க்குறான். அது தகனிக்கப்பட்டிருந்தது. உடனே கோபப்படுறான் அவங்க மேலே. அந்த வசனம் நல்லா இருக்குமே. 10:16 10:16 लेवी 10:16 में வெள்ளாட்டு கிடாவை மோச தேடி பார்த்தான். அது எங்கேயுமே இந்த அப்படின்னா என்ன, சுற்றி பார்த்துருப்பான் எங்கேயாவது எலும்பு கிடக்குதா. ஆனால் பரிசுத்தில் எங்கேயுமே எலும்பை காணும். சாப்பிட்டா எலும்பு கிடக்கணும்ல, அடினே தேடி பார்த்தா தீக்குள்ளே எரிச்சு போட்டிருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ண? உடனே மோச மேலே கோவப்பட்டான் பாருங்க, பயங்கரம் கோவப்படுறான். ஆனால் ஆரன் சொல்கிறான், நான் என்னப்பா பண்ணேன், இன்னைக்கு தான் 2 பிள்ளைகள் செத்துட்டாங்கப்பா, நான் எப்படி சாப்பிட முடியும்? உடனே சைலண்ட் ஆகிட்டான், அதுக்கு மேலே பேசலை. அதான் மோசே. அதை கேட்டபோது மோசே பேசாமல் இருந்தான். என்ன அழகாக இருக்கு பாருங்கள், அமைதியில் இருந்தான். 20ஆம் வசனத்தில் 20 वचन पर जब आरोन ने कहा
आज मेरे दोनों बेटे मर गए, मैं कैसे यहाँ एक मटन को खा सकता हूँ? शांत रह गया. அதே போல் போஷிப்பின் ஊழியம், நான் சொன்னது போல் பாஸ்டர் மரம் மட்டும் இல்லைம்மா, நீங்களும் போஷிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். ஆமென். உங்கள் ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தான் போஷிக்கிறீங்க. பாஸ்டமாக வர முடியும், நல்லா வர்றாங்க, மட்டும் வர முடியல. ஒவ்வொரு நாளும் அந்த போஷிக்கிற ஊழியம் இதில் போகிறகரை ஜபத்தில் தாங்குறீங்க. அதுதான் நான் சின்ன காரியம் சொல்ல பெருமைக்காக சொல்லலை. வெள்ளிக்கிழமை முடிவு ஜபம் காலைல அப்போந்தான் கொஞ்சம் கண்ணு மூடி இருக்கு, கதவை தபதபதன்னு தட்டுறாங்க. யாரோ திறந்து பார்த்தா ஐயா என் மனைவி இறந்துட்டாங்கயான்னு வந்து நிற்கிறாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், அடக்க ஏற்பாடு பண்ணணுமா, நான் பண்ணுறேன். तो शुक्र सारे के प्रातः कदम करके सो रहा हूँ, सोने नहीं दिया. एक भाई साहब आगे उसके पत्नी मर गया बोल रहे हैं. मेला சரி ஊர்லேருந்து வர்றாங்கய்யா, சரி வந்தோடனே சொல்லுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஏற்பாடு பண்ண இல்லை நீங்கள் போகிற சபையில் பண்ணுறாங்கன்னு கேளுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள். आप जो कलिशा में जाते हो, ஏன்னா பழைய நம்ம விசுவாசி வேறு சபைக்கு போயிட்டுருக்காங்க. அப்புறம் அவ்வளோதானே தூக்கம். பிறகு அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு பிறகு வீட்டுக்கு ஜோம் பண்ண பிறகு அவங்க நம்மளை சொன்னால் தானே ஜோம் பண்ண முடியும். அங்கே முடிச்சுட்டு பிறகு அடக்கத்துக்கு போயிட்டு அப்புறம் சாயந்தரம் வந்து உடனே 2 ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் ஆயத்த கூட்டமும் फिर वहाँ दफना करके आए. அந்த பாஸ்டர் எல்லாத்துலேயும் இனியும் இணைச்சிக்கிட்டாங்க. கடைசியில் மண்ணு போட்டு வரைக்கும் 2 சேர்ந்தே போட்டோம், எல்லாமே இணைஞ்சு பண்ணோம். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃபுல்லாக ஒளியும் தெரியும். சாயந்தரம் 5 மணிக்கு இந்திய ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம ஆலோசனை கூட்டம், ஜப நேரம். அது முடிஞ்சு 7 மணிக்கு ஆண்கள் கூட்டம். அதுக்கு முன்னால் ஒரு பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் வீடு வாடகை எடுத்துருக்கேன், ஜோம் பண்ணணும். அப்போ நான் நாளைக்கு வேறு போட்டதுக்கு சரி ஓகே நைட்டில் வரேன். அப்போ இதெல்லாம் முடித்தோடனே அவங்க வீட்டில் ஜோம் போயிடும். ஜபக்கோட்டை முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். ஒரு பிள்ளையை ஆஸ்பத்திரி கொண்டு ஒரு பிள்ளையை ஜோமனை கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு அழகாக அவங்க சப்பாத்தி உருட்டி போட்டிருக்காங்க, அதை போடுறதுக்கு நேரம் இல்லை. நான் சொன்னேன் அதுக்கு முதல்ல ஜோமெண்ட் வந்துடுறேன், அவ்வளோதான். உருட்டின சப்பாத்தி அங்கே எப்படி இருக்குது. அதுக்கு பிறகு ஆகாரத்தை அவங்க ஹெல்ப் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வசனம் இந்த ஒரு வாரத்துக்கு எனக்கு வசனம் இன்னைக்கு ஷூட்டிங் பண்ணணும். ஒரு வாரத்துக்கான செய்தியை அதை ஃபுல்லாக உட்காந்து தியானிச்சிருக்கிறேன். ஊழியக்காரனுடைய பாடுகளை பால்கனிட சொன்னேன், இதாம்மா ஊழியக்காரனுடைய பாடு. காலையிலேருந்து ஓடிட்டு சாப்பிடலான்னு நினைக்கும் போது ஒரு வீட்டில் ஜோம் பண்ணிட்டு வந்துடுவோமே. சரி அங்கே போய்ட்டு வந்தேன்னா ஒரு பாப்பா கூட்டு வந்துருக்கான் ஜோம் பண்ணதுக்கு. அதான் முதல்ல எனக்கு ஏசு போல் பிதாவோட சித்தம் செய்வது தான் போஜனம். அதை முடிச்சுட்டு அப்புறம் தியானித்து படுக்க 1 மணிக்கு படுத்தேன். நான் தேவ சமூகத்தில் சொல்கிறேன், தூக்கம் வரல. உருண்டு பாடுறேன், ஐசியை போட்டிருக்கேன், தூங்கவே முடியல. கடைசியில் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. 3 மணிக்கு எழுந்தினேன். எழுந்துச்சு உட்காந்து என் பாட்டு வசந்தி அனுப்பிச்சிட்டு இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணி ஜோமிட்டே இருப்போம். ஸ்ட்ரெயிட்டாக ரெடியாகி வந்துட்டேன். அதாம்மா ஆடுகளை மேய்க்கிற ஊழியம் வந்து சாதாரண ஊழியமாக இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு செய்தி கொடுத்துட்டு அப்புறம் அடுத்து இனிமேல் எப்போ பைபிள் ஸ்டடிக்கு அப்போ தான் பார்க்கணும், அது இல்லை. பவுல் சொன்னது போல் நாங்கள் அனுதினம் சாகிறேன். ஆனால் உங்கள் ஜபந்தான் தாங்குது. யோசித்து பாருங்கள், வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக ஊழியம் பண்ணி சனிக்கிழமை ரெஸ்ட் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் இல்லை. ராத்திரியும் அவருக்கு ஆசை பிள்ளை தூங்கக்கூடாதுன்ட்டு. அது ஆண்டோடைய விருப்பம். என்ன பண்ண? ஸோ உங்கள் ஜபந்தான் பலப்படுத்த, வேறு ஒன்றுமே இல்லை. தூங்காமல் வந்து நிற்கும்போது கஷ்டமாக இருக்கும், ஆனால் கதை பலப்படுத்துவார். ஒரு மேய்ப்பன் அதுதான். ஒரு யாக்கோபு தான் உதாரணம் சொல்கிறான். நான் ராத்திரி பனி என்னை பட்சித்ததுயா, பகலில் வெயில் பட்சித்தது, இரவும் பகலும் என் ஆடுகளுக்காக உத்தரவாதம் பண்ணினேன். அதான் மேய்ப்பனுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜபத்தில் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். அது மாதிரி சொல்லுவேன், உயிரோடு இருக்கிறேன், நடமாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆப்கே பிரார்த்தனா கே காரண். அந்த பாரத்தை என் உடன் ஊழியர்களும் புரியணும். அதான் நான் ஆசைப்படுறேன். அது புரிய மாட்டேங்கிறாங்க. அவங்க பாடம் தான் பெருசாக இருக்குது. सगा सेवक उसको समझना चाहिए ना, हर बातों में पास्टर को हेल्प करना है. सर जॉब का तो परिकार चाहिए बात
சீக்கிரமாக சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் இருக்குதுல்ல. ஓகே, என்ன ஆகும்? 17:5, நம்பர் 17:5, गिनती 17:5. நான் தெரிந்து கொண்டுடைய கோல் துளிர்க்கும், जिसे मैंने चुना है उसका செடி கிளைகி. 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் गिनती 16, 5 और 7 में नंबर 16, 5 and 7 கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். जिसे परमेश्वर चुन लेगा वही परमेश्वर के समीप आ सकता है. 7ஆம் வசனத்தில் 7 वचन पर கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தமானாய் இருப்பான். जिसे परमेश्वर चुन लेगा वही पवित्र रहेगा. இதை சொல்லிட்டு தான் அடுத்த அதிகாரம் சொல்றாரு, தெரிந்து கொண்டு கோல் துளிக்கும். எல்லா கோலும் வைக்கப்பட்டது, ஏன் துளிக்கப்படலை? அவங்க தேவனுடைய சமூகத்தில் சேரத்தக்க பரிசுத்தமானாக இல்லை, கர்த்தர்களை தெரிந்து கொள்ளலை. உன்னை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, இப்போ பாரு நான் அடையாளப்படுத்தி காமிப்பேன், தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிக்கும். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். 1 சாமுவேல் 16:1-3, 1 சாமுவேல் 16:1 and 3, 1 சாமுவேல் 16:1 और 3. நான் ஒரு பையனை தெரிந்து கொண்டேன், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. मैं ईसाई के एक बेटे को चुन लिया हूं, मेरे लिए अभिषेक करो. எனக்காக தெரிந்து கொண்டேன். 42 அந்த என்ன 1 சாமுவேல் 17:42, 1 சாமுவேல் 17:42, கோலியாத் அவனை அசட்டை பண்ணுகிறான். 1 சாமுவேல் 17:42, 1 சாமுவேல் 17:42, 1 சாமுவேல் 17:42. அவன் சின்ன பையனா இருக்கிறான், அலட்சியம் பண்ணுகிறான். அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அலட்சியம் பண்ணப்பட்டான். चुना गया लेकिन उसे तुच्छ माना गया. ஆனால் கர்த்தர் அலட்சியப்படுத்தினவனையே அகற்றி விட்டு தலையை தூக்கி உயர்த்திட்டார். அமே சொல்லுங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவனா 1000 உங்களை அசட்டு பண்ணட்டும், ஆனால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவா. जब चुन लिए गए 1000 जन आपको तुच्छ मानेंगे, दुत्कार करेंगे, लेकिन परमेश्वर जरूर उनके सामने आपका सर को ऊंचा करेगा. हालेलुया. அப்போஸ்தலர் 9:15-16, ஆக்ட்ஸ் 9:15-16, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், मैंने चुना हुआ बर्तन है. அவன் புறஜாதிகளுக்கு, இஸ்ரேல் புத்திரருக்கு, ராஜாக்களுக்கு நாமத்தை அறிவிக்க வேண்டும். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், मैंने चुना है सभी लोगों को बताने के लिए. அப்போஸ்தலர் 22:14, ஆக்ட்ஸ் 22:14, பிரேரித் 22:14. எதுக்காக தெரிந்து கொண்டேன்? ஞானுடைய உள்ளத்தை அறியணும், அவரை தரிசிக்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், प्रभु का मन को जानना है, इच्छा जानना है और उसके दर्शन पाना है और तुम उसके आवाज को सुनना है. ஒரு காரியம் அப்போஸ்தலர் 15:7, ஆக்ட்ஸ் 15:7, பிரேரித் 15:7 பேதுரு சொல்லுகிறார், அநேக நாட்கள் கர்த்தர் உங்களை ஒருவனாய் என்னை தெரிந்து கொண்ட. எதுக்கு தெரியுமா? புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக, अन्य जाति को सुसमाचार बताने के लिए. तुम में से एक था, ना उंगल ओरवना இருந்தேன், तुम में से एक था, लेकिन मुझे अलग एक सेवा परमिशन ने दिया. எனக்கு அந்த விசேஷ ஊழியத்தை கொடுத்தாரு. சபையில் தூணா இருக்கிறாரு. ஆண்டு சிலர் போ கொர்னேலியுக்கு போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு. அதிகமான பாஸ்டருக்கு சுவிசேஷம் சொல்லுவதில்லை. நாங்கள் பாஸ்டர் ஆகிட்டோம், இப்போ நாங்கள் சுவிசேஷம் இல்லை. ஆனால் பேதுரு பிரதான அப்போஸ்தலனாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னோடனே போயிட்டாரு கொர்நேலியு சுவிசேஷம் அறிவிக்க. கொர்நேலியுக்கு चला गया सुसमाचार बताने के लिए. இளமிரிப்போமா. பிதாவை நன்றி செலுத்துகிறோப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நான் தெரிந்து உன்னை கோல் துடிக்கும் என்று சொன்னீங்க. ஆனால் அதற்கு முன்பாக தம்மிடத்தில் சேரத்தக்க பரிசுத்தவான் யார்? அவனை ஏற்கனவே மனசில் தெரிந்து கொண்டீங்கப்பா. மனசில் தெரிந்து கொண்ட பரிசுத்தவானை அடையாளப்படுத்தி காண்பிக்க எங்களுடைய வாழ்க்கையை அப்படி துளிர்க்கட்டுமாப்பா. ஆவிக்குரிய ஜீவியத்தில், எங்கள் விசுவாச ஓட்டத்தில் எங்களை துளிர்க்க செய்யுங்கப்பா, கனி கொடுக்க செய்யுங்க. विश्वास के दौड़ में, आत्मिक जीवन में हमारे चढ़ी खिलने दे, हमारा जीवन खिलने दे प्रभु राजा. हाँ प्रभु, तूने दाऊद को चुन लिया. गोलियत ने उसको तुच्छ माना, फिर भी परमेश्वर उसको गिराकर दाऊद के सर को ऊंचा किया. கோலியாத் பண்ணினாலும் கூட தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் அதே சத்துருக்கு முன்பாக அவன் தலையை உயர்த்தி கனப்படுத்தின தேவனப்பா. அவருடைய பிள்ளைகளும் கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அநேகர் மத்தியில் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, பரியாசம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க.
ஆனால் அவங்க தலையை உயர்த்துங்கப்பா. तेरे बच्चे चुन लिए गए हैं, लोग उनको अपमान करते हैं, निंदा करते हैं, उनके सामने सर उठा के खड़ा कर प्रभु. जैसे पौलुस को चुन लिया, जिस मत वो सेवा पूरा किया प्रभु. எதற்காக கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டீரோ அதை செஞ்சு முடிச்சான்ப்பா. ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் புரஜாதிகளுக்கு அறிவிக்கிறான். इस्राएल पुत्र के जबालयத்தில் அறிவிக்கிறான். हर गांव शहर में जाकर अन्य जाति को सुसमाचार, सारे प्रार्थनालय में जाकर यहूदियों को सुसमाचार, और राजा अधिकारी के सामने निडर होकर सुसमाचार. ராஜாக்களுக்கு முன்னாக அதிகாரிகளுக்கு முன்னாக தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறான். பெஸ்துவா இருக்கட்டும், அகிரிப்பா ராஜாவா இருக்கட்டும், எங்களுக்கு அந்த கிருபையை தாருங்க. எதற்காக தெரிந்து கொண்டீங்க? உங்கள் சித்தம் அறியணும், உங்கள் முகத்தை பார்க்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். तेरी मर्जी जानना है, तेरे दर्शन पाना है, और तेरी आवाज़ को सुनना है. உங்களில் ஒருவனாக என்னை தெரிந்து கொண்டா. எங்கள் சபையில் அநேகர் இருக்கிறாங்கப்பா. அதன் மத்தியில் கர்த்தர் சிலரை விசேஷித்த ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளுகிறீங்க. कलीसिया में कई लोग हैं, लेकिन हर एक को विशेष सेवा के लिए चुन लेता है. நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீங்கப்பா. அந்த ஊழியத்தை மகிமையாக நிறைவேற்ற கிருபை தந்தீங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தை சபையில் செய்வீராக. சிறு ஊழியமாக இருக்கட்டும், இந்த பணிவிடை ஊழியம், பாதுகாப்பின் ஊழியமாக இருக்கட்டும், அதே போல் போஷிக்கிற ஊழியம், வார்த்தையினாலோ ஆலோசனையினாலோ ஆத்துமாக்களை போஷிக்கிற ஊழியமாக இருக்கட்டும், எங்களை தேடப்படுத்த நாங்கள் இன்னிலிருந்து விசேஷமாக ஜெபிக்க போகிறப்பா. எங்கள் சபையில் இந்த 3 ஊழியங்களும் அதிகமாக பெருகட்டும். हमारे कलीसिया में इतना सेवा बढ़ना है. छोटे बच्चों का देखभाल करना, कलीसिया का पैरा करना, और लोगों को पालन पोषण करना, वचन देकर, अगुवाई देकर, ऐसे चला प्रभु नाम को महिमा कर. नामத்தை மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலை நான் பிரயாணப்பட வேணும். आज शाम को मुझे निकलना है. கர்த்தர் என்ன சித்தர் கொண்டு போகிற சித்தத்தை நிறைவேற்றணும் திட்டமிட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோஜனா बनाए परमेश्वर के हाथ में है. நீங்கள் ஜெபத்தில் மட்டும் தாங்கிக் கொள்ளுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வலது போலாகிறது. ஆமென். சரி, ஒரு அறிவிப்பு மறந்துட்டேன். சில தாய்மார் சொன்னாங்கன்னா எங்கள் பிள்ளைகளை தனியாக எப்படி விடன்னு சொல்லி. நான் இப்போ சொல்கிறேன், சனிக்கிழமை காலையில் 6:30 மணிக்கெல்லாம் உங்கள் பிள்ளைகள் साइंस सेशन வரட்டும். शनिवार को सुबह 6:30 बजे साइंस सेशन आना है. அங்கே அம்பர்நாத் காலையில் பத்லாப்பூர் வண்டி இல்லை, ஸ்லோ வண்டி, அம்பர்நாத் வண்டி வரும். அதை பிடிச்சி அம்பர்நாத்தில் இறங்குற பிளாட்ஃபார்மில் லெஃப்ட் சைடில் அடுத்த வண்டி வரும். பத்லாப்பூர் கர்ஜிதா வரும். பிடிச்சி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கலாம். ரொம்ப சிம்பிள் காரியம். तो सुबह 6:30 बजे के पहले साइंस सेशन आ जाना. वहाँ हम किसी को அங்கே யாரை நிப்பாட்டி வைப்போம், நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு மெசேஜ் கொடுப்போம். तो वहाँ से गाड़ी पकड़कर अम्बरनाथ उतरने के बाद, अम्बरनाथ लास्ट स्टेशन है, तो वहीं उतर के वही प्लेटफॉर्म में इस तरफ देखेंगे और कोई गाड़ी आएगा. காலையில் அவ்வளோ கூட்டம் இருக்காது. बदलापुर के उससे चढ़कर अगला स्टेशन में उतर सकते हैं, फिर बदलापुर जा सकते हैं. ஸோ இதான் உங்களுக்கு அங்கங்கே நாங்கள் பேசி யாரெல்லாம் கைடு இருப்பாங்க அவங்களோட பேரை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் ஃபார்ம் நிறைச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிளியர் மெசேஜ் வந்துடும். ரிட்டர்ன்லேயும் எந்த வண்டி கரெக்டாக வருது, ரிட்டர்னில் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டு இருக்கும். நாங்கள் ஒன்று குர்லால இறங்கி நாங்கள் மாற்றி அவங்கள எல்லாம் பிரயாணம் பண்ணுவோம். உங்கள் பிள்ளைகளை தைரியமாக அனுப்புங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நான் கேரண்டி. இதுக்கு மேலே வேணுமா? அல்லேலூயா. ஸோ உங்கள் பிள்ளையுடைய போக்கு வரத்தையும் ஒரு மேய்ப்பனை போல் ஆட்டுக்குட்டியை மடியில் வச்சு கொஞ்சம் பலகீனமானவங்களை கைப்பிடிச்சு நடத்தி கொண்டு போயிடுவேன். கவலைப்படாதங்க. ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகள். அதை போல் நாளைக்கு காலையில் கரெக்டாக விசுவாசிகள் தயவு செய்து 11னா 11 மணிக்கு வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னால் வாங்க. நாளைக்கு விசேஷத்தை ஒரு தலைப்பு ஆண்டு கொடுத்தாரு. ஆச்சரியமாக இருக்கும், வந்து பாருங்கள். और कल सुबह बराबर 11 बोला तो 11:15 बजे आइए. 10:45 வந்துடுங்க. நம்ம கர்த்தரை காத்திருக்க போகிறோம். பரமேஸ்வருக்கு சரணமே கிடையாது. நம்ம விசுவாசியுடைய ஆவிக்குரிய ஜீவன் பலப்படும்படியாக
அதே போல் மற்ற புறஜாதிகளும் சந்திக்கப்படணும். அதுக்கு ஏற்ற குறிப்புகளை எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. अन्य जाति उद्धार पाना है और वैसे विश्वास लोग बलवंत होना है. ஸோ நான் அங்கே இருந்தாலும் என் நினைவெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ எப்படி அதை பிளான் பண்ணுறாங்க, ஆன்லைன் வைக்கிறாங்களோ தெரியல. அதை நாங்கள் நைட்டில் தான் பிளான் பண்ணுவோம். ஆன்லைன் போடுறதா இல்லைன்னு ஜபம் கட்டாயம் இருக்கும். கூடுமான வரைக்கும் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருமே लीव नाल தான். हो सके तो ऑन लाइव नहीं रहेगा तो भी आप ये यहाँ आ जाइए. இங்கே வந்தால் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். குறிப்புகள் முதல்ல நம்ம இருதயத்தை தொடணும். भाई मनी कह रहे हैं आज की प्रार्थना में थी पास्टर जी वो भी यीशु मसीह के बारे में 3 कहा ना ऐसा छू लिया. यीशु பற்றி இயேசு ஏன் கலங்கினார் 3 காரியம் சொன்னீங்க பாருங்க, ரொம்ப நடந்து பாஸ்டர் அப்படின்னாங்க. அதான் மேய்ப்பன். ஒரு மோசையா இருக்கட்டும், ஆண்டவரா இயேசு கூட அவர் பணிவிடக்காரனா மாறிட்டாரு. यीशु मसीह भी काम लेने वाला नहीं लेकिन काम करने वाला बन गया. வேலை வாங்குறவரா இல்லை, வேலை செய்கிறா வந்துட்டார், ஊழியம் செய்கிறா வந்துட்டாரு. இந்த வாரத்தை சபையில் கொடுத்துனா சபை எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? Every Wednesday, Jesus Meets You program at 7:30 p.m. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன்.